வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நர்மதா ஆற்றுல வந்து ஒரு படகு விபத்து என்பது நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்டு சில வீடியோஸ், சில ஃபோட்டோஸ் வெளிய வந்திருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா சொல்றேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ல தண்ணி வருதுங்க. அவ்ளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு தாய் வந்து ஒரு 4 வயசு குழந்தைய கட்டி அணைச்சபடி நீர்ல மூழ்கி இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தை அவங்களுடைய அம்மாவ இறுக்கி புடிச்ச மாரி இறந்து கிடக்குறான். ஐய்யய்யோ! அந்த விஷுவல்ஸ பார்க்கணுமே. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? அப்படின்ற இந்த கேள்விய தான் கேட்க வைக்குது. என்ன நடந்திருக்கு? நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வேற இறந்து போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்குன்றத உங்ககிட்ட ஷார்ட்டா ரொம்ப டீட்டெயிலா சொல்லிர்றேன். அதாவது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நர்மதா ஆறு இருக்குங்க. அங்க வந்து பார்க்கி அப்படின்ற ஒரு அணைக்கட்டு இருக்கு. அந்த அணைக்கட்டுக்கு வந்து ரீசென்ட்டா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து நெறைய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த வந்து அங்க ஒரு ஸ்டேட் போர்டால அதாவது மாநில அரசால நடத்தப்படக்கூடிய ஒரு படகு சுற்றுலாத்துறை என்பது அந்த இடத்துல இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு படகுல நெறைய நபர்கள் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்ம திருச்சி மற்றும் நம்ம தமிழர்கள் மத்திய பிரதேஷ்ல இருப்பாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எப்படின்ட்டு தமிழர்களும் அந்த படகுல வந்து சவாரி செஞ்சிருக்காங்க. அந்த படகு அந்த நர்மதா ஆற்றில இருக்கக்கூடிய அந்த பார்க்கி அணைக்கட்டுல இருந்து ஒரு 300 தொலைவு நீர்ல போகுதுங்க உள்ள. ஆழமான பகுதிக்கு வந்து மிதந்து மேல போய்க்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல காற்றுடைய வேகம் என்பது அதிகரிக்குது. ரொம்ப வேகமா காத்தடிக்கவே அந்த படகு வந்து நிலை தடுமாறுது. ஸ்டேபிளா இல்ல. சும்மா ஆடி, ஆடி ஒரு கட்டத்துல அந்த படகு வந்து கவிழ்ந்துருது. கவிழ்ந்ததுல 40 பேரும் நீர்ல விழுந்துடுறாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? 40 பேர்ல ஆல்மோஸ்ட் நெறைய நபர்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் இல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் மனசுக்கு வருத்தம் அளிக்குது. அதுல வந்து சில பேர் வந்து மீட்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் வந்து காணாம போறாங்க. அதுல வந்து 9 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய உடல்களும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவே மனசுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மோகன் யாதவ் அப்படின்கின்ற ஒரு மத்திய அமைச்சர் வந்து கண் கலங்கிட்டு இருக்காரு அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து. அங்க மீட்பு பணி துறையினர் வந்து அந்த துறையினர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட மீட்பு பணிகளை வந்து மேற்கொள்ளும்போது, அவங்கள வந்து மீட்டு எடுப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு குழந்தை ஒரு அம்மாவ கட்டி அணைச்சபடி அந்த நீர்ல மூழ்கி இறந்து போயிருக்காங்க. இன்னமும் சில குழந்தைகள் வேற இறந்து போயிருக்கு. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க. உண்மையாவே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள இருக்கு. அப்படியே நெனச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. அது ஒரு மாரி வலியா இருக்கு. உண்மையாவே என்ன சொல்றதுன்னே இந்த இடத்துல வந்து தெரியல. கடவுள தான் இந்த இடத்துல வந்து குறை சொல்லணும். அத தாண்டி இந்த அலட்சியம் அப்படின்கின்ற இந்த நோய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பைத்தியக்காரனுங்க எப்பதான் திருந்த போறானுங்களோ தெரியலங்க. எல்லா சம்பவத்திலயும் இந்த மாரி அலட்சியத்தால இருக்கக்கூடிய அந்த நபர்கள வந்து செருப்ப கழட்டி அடிக்கலாமான்ற அந்த கோவத்துக்கு தள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நெறைய பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டவங்க நெறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. யார் யாருக்கு லைஃப் ஜாக்கெட் இல்லையோ, அவங்க தான் நீர்ல மூழ்கி செத்து போயிருக்காங்க அப்படின்கின்ற இந்த செய்தி வருத்தம் அளிக்குது. அங்க இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையினரே நெறைய பேர் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? இப்ப படகு கவிழ்ந்து. அதுல இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் இல்ல. அதனால தான் இவ்ளோ பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு, அதுல ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்து நீருக்குள்ள போயிட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் இல்லாமன்ட்டுனாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தானடா காசு வாங்குறீங்க. அப்புறம் ஏன்டா ஏழைங்க வயித்துலயும் இந்த மாரி ஒண்ணும் இல்லாத மக்கள் வயித்துலயும் அடிக்கிறீங்க அப்டின்ட்டு கேட்க தோணுதுங்க. இந்த இடத்துல வந்து இது போன்ற நபர்களுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனைய வந்து குடுக்கணும். அங்க வந்து அந்த அமைச்சர் வந்து அழுதுட்டு அவருக்கு உண்மையாவே அந்த வலி இருந்துச்சுன்னா, இதுல வந்து லைஃப் ஜாக்கெட் இல்லாம அந்த படகுல வந்து பிரயாணிக்க வச்சிருக்காங்க இல்லையா? அது போன்ற அந்த சுற்றுலாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மேல சரியான ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய காமராஜர் அப்படின்றவர் வந்து மத்திய பிரதேஷ்ல அவர் வந்து நவல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அங்க அவரு, அவங்களுடைய குடும்பம், பசங்க எல்லாருமே அங்கேயே இருக்காங்க. இப்ப கோடை விடுமுறையின் காரணமாக காமராஜ் அவர்களுடைய உறவினரான சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு பெண் இங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து ஒரு பெண் வந்து கிளம்பி போயிருக்காங்க. கூட அவங்களுடைய மகனுடன் போயிருக்காங்க. இவங்கல்லாம் மத்திய பிரதேஷ்ல ரீசென்ட்டா போன வியாழக்கிழமை இங்க சுற்றுலா போலாம் அப்படின்ட்டு அந்த நர்மதா நதிக்கரைக்கு போயிருக்காங்க. அந்த அந்த அணைக்கு போயிருக்காங்க. இப்பேற்பட்ட துயரம் என்பது நடந்திருக்கு. அந்த படகு விபத்துல இந்த திருச்சியிலேருந்து போனாங்க பாத்தியா சௌபாகியம், அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் குடும்பத்துல இருக்காங்க இல்லையா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, மத்திய பிரதேஷ்லயே அவர் வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்ட்டு. அதுல அவங்களுடைய குழந்தைகள தவிர்த்து காமராஜர், அவங்க ஒய்ஃப் யாருமே காணோம். நீர்ல முழுகிட்டாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் மட்டும் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பிரேதத்த வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் காமராஜர் அந்த இடத்துல வந்து வேலை செய்ய போனார் இல்லையா? அவரு நீர்ல முழுகிட்டாரு. அவருடைய பாடியும் காணோம். அவங்களுடைய மூத்த மகன், சின்ன பையன், அந்த பையனுடைய பாடியும் காணோம். இன்னொரு பையன் வேற சொல்ல வராங்க. உறவினர் மகன் அப்டின்ட்டு. அந்த பையனும் காணோம். கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துல அவங்களுடைய பாடிஸ் எல்லாம் இப்ப வந்து தேடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. என்னன்ட்டு சொல்றது? இந்த இடத்துல அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையணும்ன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக கடவுள்கிட்ட இருக்கும். இது போன்ற ஒரு கோர சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இயற்கை பேரிடராலோ, ஏதோ ஒண்ணுத்தால நடந்ததுன்னும்போது என்ன பண்றது? இயற்கைக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் ஒண்ணும் பண்ண முடியாது அப்டின்ட்டு நம்ம ஒரு மனசுக்கு வந்து ஏதோ ஒரு தேத்தல குடுத்து
கொண்டு போயிடலாம். ஆனா இந்த அலட்சியம் அப்படின்ட்டு வரும்போது தாங்க அகல போகலையா டென்ஷன் ஆகுது. வர எல்லா அசிங்கமான வார்த்தைகளும் கேட்டுடலாமான்னு தோணுது. இது போன்ற அலட்சியமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பார்க்கும்போது, இங்க இந்த அவனுக்கு உயிர் தான் உயிர், அவனுக்கு குடும்பத்துல இருக்க உயிர் தான் உயிர்ன்னு பார்க்குறவனுங்க, மத்தவங்களுடைய உயிர்லாம் மயிர் மாரி பார்க்குறானுங்களா? என்ன 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 சொல்றதுன்னு தெரியல. சோசியல் மீடியான்னு பார்த்துக்கோங்க. வாயில அசிங்கமா வந்துரும் இவனுங்களெல்லாம் பார்க்கும்போது. அவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவ்ளோ பெரிய அனர்த்தம் நிகழ்ந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா, அப்பாலாம் விட்டு 2 குழந்தைகள் வந்து கதறக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது, அப்பா! வெறுப்பாயிட்டு போயிடுவீங்க. சத்தியமா சொல்றேனே. இப்ப அந்த படகு விபத்துல இறந்து போன அவங்களுடைய உடம்புகள் எல்லாத்தையும் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு அனர்த்தம் வந்து திருப்பி நடக்கக்கூடாது. இவ்வளோ கோரமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது. அதற்கு வந்து நம்மளுடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். ஸோ இது போன்ற அலட்சியவாதிகள் எங்க இருந்தாலும் செருப்ப கழட்டி அடிச்சிருங்க தயவு செஞ்சு. ஸோ உங்களுக்குன்ட்டு நீங்க போறீங்களா, சுற்றுலா போறீங்க, எங்கேனா போணுங்க. ஆனா இந்த உயிருக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய இடத்துலலாம் சரியான புரோட்டோகால வந்து பண்ணலன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேளுங்க. அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பசங்க, நம்ம பசங்க, நெறைய உயிர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்தரத்துல வந்து தொங்குது. அது போன்ற இடங்கள்ல வந்து தயவு செஞ்சு எவனா அந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேளுங்க. என்ன நீங்க வந்து இந்த இடத்துல வந்து லைஃப் ஜாக்கெட் குடுக்கல? என்ன நீங்க இந்த இடத்துல வந்து இந்த விதிமுறைய வந்து பின்பற்றலன்ட்டு தைரியமா கேட்கணும். இல்லன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் விட்டு அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.